ஹாய் காய்ஸ், இந்த படத்துல மெயின் கேரக்டர் முழு கதையை நரேட் பண்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா மறக்காம வாய்ஸ் மூவி ஷார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய், நான் சின்ன வயசா இருக்கும் போது என் அப்பாவை பார்க்க போவேன். என் அப்பா கடல்ல ஒரு மாலுமியா இருக்காரு. அவரோட யூனிஃபார்ம் வெள்ளை கலர்ல இருக்கும். அதை வச்சுதான் அவரை நான் கண்டுபிடிப்பேன். என் அப்பா என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. என் அப்பா அதிக நேரம் கடல்லே இருக்கிறனால எனக்கு அவர் கூட நேரத்தை செலவு பண்ண நேரமே கிடைச்சதில்ல. என்னோட முழு நேரம் என் அம்மா தான் என் கூட இருப்பாங்க. ஒரு நாள் என் அப்பா போற கப்பல் விபத்தானனால கப்பல்ல இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த தகவல் கேட்ட என்னோட அம்மா கதறி கதறி அழுதாங்க. அதுக்கடுத்து என் அம்மா உடல்நலமை ரொம்ப மோசமாச்சு. உடம்பு சரியில்லாம அவங்க கஷ்டப்பட்ட நேரத்துல நான் ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். வேற அவங்க ரொம்ப உருகி காதலிச்சாரு என்னோட அப்பாவை. அவர் இல்லாதத அவங்களால ஏத்துக்க முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். என் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனனால நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். பெண்களுக்கு ஆண்களோட காதல் இல்லைன்னா அவங்க கண்டிப்பா காயப்பட மாட்டாங்கன்னு. அம்மா, உன்ன மாதிரி மட்டும் நான் சத்தியமா வாழவே மாட்டேன். என் வாழ்க்கையில நான் நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணுவேன், எத்தா வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்னு சொன்ன. இங்க இருந்து படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு மிகப்பெரிய லாயரா மாறிட்டேன். நான் பார்க்காத கேஸே கிடையாது. இப்போ அப்படி ஒரு கேஸ நான் கார்ல பார்த்துட்டே போகும்போது ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ பையன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டான்னு சொல்லி அந்த கேஸ் போச்சு. எப்படின்னா இந்த பணக்கார நாய்ங்க இப்பெல்லாம் பண்ணுதுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த கேஸே என் கைக்கு வந்துடுச்சு. எனக்கு எல்லாமே பணம் தான். இதை பார்த்தா இவ்வளவு பணம் கிடைக்கும் தான் அவர்கிட்ட டீல் வச்சுக்கிட்டேன். அந்த கேஸை பார்க்கவும் நான் போனேன். எப்போதுமே போல பிரஸ் மீடியா ஆட்கள் வந்து நீங்க என்னமா பாத்தீங்கன்னு சொல்லி பல கேள்வி கேட்டாங்க. நல்ல விஷயத்த தான் பண்ணுவேன்னு சொல்லி எப்பவுமே போற உருட்டை போட்டுட்டு உள்ள போனேன். அந்த பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணும் அம்மாவும் நடந்த தப்புக்கு அந்த பையனுக்கு பனிஷ்மெண்ட் தரணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா நான் எதுக்கு இருக்கேன்? எனக்கு பணம் முக்கியம். அப்ப நான் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணும்ல. அதனால அவங்க கிட்ட, இங்க பாருங்கம்மா, எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது. ஆனா நினைச்சு பாருங்க, இவன் பணக்கார வீட்டு பையன். நீங்க அந்த பையன் மேல கேஸ் போட்டாலும் இவன் கொஞ்ச நாள்ல ஃபாரினுக்கு போயிடுவான். அங்கே இருந்துட்டு நல்லா படிச்சு முடிச்சு திரும்ப கொரியாக்கு வருவான். அப்படி வந்தானா நீங்க அவன் மேல ஃபைல் பண்ண கேஸ் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனா உங்க பொண்ணு நிலைமைய பாருங்களேன். நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்க பொண்ணோட முகம் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிடும். அவ படிக்கும் போதோ வேலைக்கு போகும்போதோ எல்லாருமே அதே அவளை குத்தி காமிப்பாங்க. அவளால வாழ்க்கைய ஒழுங்கா வாழ முடியாது. அதனால நாங்க குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு சைலண்டா போயிருங்கன்னு சொன்னேன். அவங்க அம்மாக்கு உடனே ஏமான கோவம். எல்லா அம்மாக்கும் வர கோவம் தான் அது. நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. அவளும் அவங்க அம்மாட்ட இவங்க பெரிய ஆளு, இவங்க கிட்ட வம்ப வேணாம், பணத்தை வாங்கி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டா. அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல கேஸ் அசால்ட்டா முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போனேன். அப்பதான் என்னோட கொலிக் ஒருத்தர் அங்க வந்தாரு. அவரும் நீ பண்றது தப்பு, அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணா, எப்படி தப்பான அந்த பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப நல்லா மாதிரி நிறைய பேசினான். ஆனா எனக்கு நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எல்லாமே பணம், பவர், இது இருந்தா இந்த உலகத்துல நம்ம தான் கெத்து. இவ்வளவு நல்லவனா இருக்கே, நீ என்ன லாயர் வேலைக்கு வந்த? வெளியே போய் ஏதாவது ட்ரஸ்ட் ஏதாவது நடத்து, உன் முக கட்டைக்கு செட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்தேன். அப்படியே என் ஃப்ரெண்டோட பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவளும் டேட்டிங் போற ஐடியா இருக்கா, மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு கேட்டா. எனக்கு என்ன வயசாச்சு, வெறும் 39 தானே. அது மட்டும் இல்ல, எனக்கு ஏன் தெரியல, ஆம்பளைங்களை பார்த்தாலே மூஞ்சு முகரைய உடைக்கணும்னு தோணுது. இப்போ எனக்கு அந்த கம்பெனியோட சேர்மனே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்ன விஷயம் தெரியல, சரி போய் பாக்கலான்னு சொல்லி போய் பார்த்தா அவரு அந்த கேஸ சீக்கிரமா சால்வ் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்டை உடைச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம், அதுக்கு நிறைய கேஸ் ஃபைல்லாம் வரும், அதெல்லாம் நீங்க குயிக்கா முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நிறைய தருவோம்னு சொல்லிட்டு ஒரு அன்லிமிட்டட் காருக்கையும் கிஃப்ட் பண்ணாரு. அவ்வளவுதான். அவர் சொன்னது மத்த எதுவுமே என் காதுல கேட்கல. எல்லாத்துக்குமே தலைய ஆட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். என் வாழ்க்கை இதோட மாற போகுது. கடைசியா என் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓசில கொடுத்த காரை கெத்தா ஓட்டிட்டு அவங்க முன்னாடி போனேன். மா, இங்க பார், நான் சொன்னேன்ல உன்ன மாதிரி தண்டமா நான் வாழ மாட்டேன்னு. நான் இப்ப யுஎஸ்க்கு போக போறேன். அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு என் லைஃபே நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல ஓசி கார்ல ஜாலியா பாட்டு கேட்டுட்டு கார் ஓட்டிட்டு போனேன். எவன் கண்ணுக்கு பொறுக்கலன்னு தெரியல, முன்னாடி ஒரு ட்ரக் வந்துருச்சு. ஜஸ்ட் தப்பிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷத்துல போனா போய் ஒரு பூனை குறுக்குல வந்துருச்சு. அவ்வளவுதான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தேன். நான் எங்க இருக்கேன்னு எனக்கே புரியல. ஏதோ பேங்குக்கு வந்திருக்கேன்னு நினைச்சேன்.
ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க கிட்ட இது எந்த இடம்னு கேட்டேன். அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அவங்க உடனே பதறி போய் அவங்க ஆபீசர் கிட்ட சொல்லிட்டாங்க. அங்க ஏதோ ஒரு கோளாறான விஷயம் நடந்துச்சு. நான் சாகிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் இருக்கு. ஆனா தெரியாம ப்ராசஸ்னால என்ன சீக்கிரமா இங்க வர வச்சுட்டாங்க. என்ன மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு 1 மாசம் உயிரோட இருக்கணும், அவளையும் சீக்கிரமா மேல கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அங்க இருந்து ஒரு ஆபீசரை என்ன கூப்பிட்டீங்க பாருங்க, நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல. நான் என் உடம்புல எந்த ஸ்கிராச்சும் இல்ல, அது சின்ன கார் விபத்து தான். தயவு செஞ்சு என்ன பூமிக்கு அனுப்பிடுங்க. நான் இன்னும் நிறைய வாழணும், நிறைய அச்சீவ் பண்ணணும். ஓசில வர காரு கிடைச்சிருக்கு. அந்த காரை நான் ஒரு வாட்டி தான் ஓட்டினேன். இந்த காரை கூட ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க எனக்குன்னு சொன்னாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணு இன்னும் 1 மாசம் வாழ்க்கைய வாழணும். அந்த இடத்துக்கு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அந்த 1 மாசம் முடிஞ்ச பிறகு உங்க இடத்துக்கு அனுப்பிடுறேன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு ஒரு டவுட், இன்கேஸ் அந்த வாழ்க்கையே நான் முழுசா மாத்திருவாங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, உங்களை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன்னு சொன்னாரு. அங்க போயிட்டோம்னா ரிட்டர்ன் இவர் பூமிக்கு அனுப்புவாரான்னு யாருக்கு தெரியும். நானே அந்த 1 மாசத்துக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையில வாழ்றேன்னு சொன்னாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணோட வாழ்க்கையில நீங்க சும்மா 1 மாசம் மட்டும் இருந்தா போதும்னு சொன்னாரு. எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தோணல. அதனால நானும் 1 மாசம் அந்த வாழ்க்கையில வாழ ஒத்துக்கிட்டேன். இப்ப பூமிக்கும் திரும்பி வந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தேன். எல்லாமே கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சது. இப்போ கண்ணாடி முன்னாடி போய் பார்த்த ஒரு கேவலமான டிஷர்ட்டும் பிச்சு போன மண்டை மாதிரி என் ஹேர் ஸ்டைலும் ரொம்ப வித்தியாசமா இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல இருந்து ஒரு ஆள் வரான். போலீஸ் போலீஸ்னு கத்துனேன். என்னம்மா திருட யாரா வந்துட்டானா, எங்கன்னு சொல்லி கேக்குறான். டேய் முதல்ல நீ யாரா, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்ல அவன் கிட்ட வந்துட்டான். எனக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே ஆகாது. இவனை ஏதாவது பண்ணலாமான்னு தோணுச்சு. அவனும் நேத்து என்ன படம் பார்த்த, இன்னைக்கு புதுசா நடிக்கிற, சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் கையில இருந்ததை பார்த்தேன், போட்டோ ஃப்ரேம். அதுல இவனோட ஒய்ஃபா 1 மாசம் நடிக்க வந்தவன் நான் தானே. இவன் தான் என் புருஷனா. என்னால சத்தியமா நம்ப முடியல. சரி இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போலான்னு வந்து பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. இந்த வீட்டுல இருக்கிற அம்மாவோட முதல் பொண்ணு. அம்மா இன்னைக்கு கூட எதுவுமே சமைச்சு வைக்க மாட்டியா, உன்னால நான் ஒல்லியாயிடுவேன் போல. யாரு நீ, உனக்கு யாரு அம்மா அப்படின்னு நான் சொன்னேன். ஓ வேலை செய்யறதுக்கு ஒரு நடிப்பா, எனக்கு பாக்கெட் மணி கூட அப்படின்னு சொல்லி கேக்குறா. பத்தாவதுக்கு ஒரு சின்ன வாண்டு. இந்த வீட்டோட அது பையன். அம்மா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி என் கிட்ட வரான். எனக்கோ குழந்தைங்களுக்கும் அலர்ஜி, தயவு செஞ்சு கிட்ட வராதடா அப்படின்னு சொல்லி ஓடி போனேன். இப்போ டக்குன்னு அந்த பொண்ணும் டைம் ஆயிடுச்சு பாக்கெட் மணி கூடன்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். தொல்ல போச்சுடா அப்படின்னு நினைச்சா இப்போ புருஷன் சொல்லி ஒருத்தன் வந்தான். என்னம்மா அதான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இங்க பாருங்க சார், நான் உங்க மனைவியும் இல்ல, உங்களுக்கு குக் பண்ணவும் முடியாதுன்னு சொன்னேன். காமெடி பண்ணாதம்மா, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரும் விட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த பையனும் அம்மா என்ன தூக்குமான்னு கிட்ட வரான். ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லி வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு கீழே இறங்கினேன். கீழே வந்து பார்த்தா அந்த பையன், அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, உன்னோட பர்சையும் போனையும் விட்டுட வா அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போறான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆன்டி வந்தாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ் அவதான் பாப்பாலாம். அவளும் அந்த குட்டி பையன் கிட்ட, டே உங்க வீட்டுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்லாம் ஏன்டா கிழிக்கிற, அதுக்கு எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா, உன் அப்பா நான் வந்து தருவான் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒருவேளை இந்த பையனோட அம்மாவை பத்தி இந்த லேடிக்கு நிறைய தெரியும், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி அந்த லேடி கிட்ட பேச போனா இன்னும் கேவலமா என்ன ட்ரீட் பண்றா, உன்னை அப்புறம் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லி இப்ப அந்த பையனை ஸ்கூல்ல ட்ராப் பண்ண போனேன். போய் பார்த்தா இந்த பையனோட அம்மா எல்லா கிட்ட க்ளோஸா இருப்பா போல. அங்க இருக்கிறவங்க ஒருத்தங்கள என்ன விடாம சும்மா நொயின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த பையனை ஃபேன்ல அனுப்பிட்டு வீட்டுக்கு போனா சாமியான்னு கிளம்புனா அவங்க எல்லாம் என்ன பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. எங்கடி எஸ்கேப் ஆகுறேன், நம்ம தான் பார்ட் டைம் ஜாப் பண்றோம்ல, பா வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் மொக்க போட்டே சாவடிச்சாலுங்க. நானும் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். என்னடி போய் சொல்றியா, நீதான் எனக்கு பணம் பார்த்தல பார்ட் டைம் ஜாப் வேணும்னு சொல்லி என் காலை விழுந்து இந்த வேலையை வாங்கின, இப்ப வேணான்ற, போய் சொல்லாத, வா நம்ம எப்பவுமே போல கதை பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த காஃபி ஷாப்ல போய் மொக்க போட்டாளுங்க. என்னால அங்க இருந்து வரவும் முடியல. இப்படா இந்த இடத்த விட்டு போவனே எனக்கு ஆயிடுச்சு. அப்பதான் இருக்கிறதுலே நான் தான் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கிட்டேன்னு வர சொன்னாங்க. இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி எந்த வயசுல நான் குழந்தை பெத்துக்கிட்டேன்னு கேட்டேன். பெத்த உனக்கே தெரியலையா, அதை நாங்க தான் சொல்லணுமா சொல்லி 18 வயசுல நீ குழந்தை பெத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாஷ்ரூம் போனேன். திரும்பி பார்த்தா திரும்ப ஆபீசர் வந்துட்டாரு. 1 மாசம் நீ இந்த வாழ்க்கைய வாழணும், எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த கூடாது அப்படின்னு சொன்னாரு. இல்ல உன்னால வாழ முடியலன்னா திரும்ப நான் மேலதான் கூட்டிட்டு, இதை சொல்லி பயமுறுத்தாதீங்க சார், நான் 1 மாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டை முழுசா செக் பண்ணேன். அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த வீட்டோட அம்மா
18 வயசுலயே மேரேஜ் பண்ணிட்டா. அவளுக்கு பொண்ணு, பையன், 2 குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட். இவங்க 4 பேரும் தான் குடும்பமா இருக்காங்க. அந்த பொண்ணு அவ காசை நிறைய சேர்த்து வச்சு இந்த குடும்பத்துக்காக நிறைய பண்ணிருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அவ ஒழுங்காவே வாழல. இப்போ 1 மாசம் என்னால என் இஷ்டத்துக்கு வாழ முடியும். நான் கார் எடுத்துட்டு கடைக்கு போய் எனக்கு தேவையானது எல்லாம் வாங்கினேன். பில் போடுறவங்க கிட்ட இதை வீட்டுல டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லி கெத்தா சொல்லிட்டு திரும்பினா அந்த பொண்ணு கார்ல காசு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டா. என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசுக்கு கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கினா. இப்போ எனக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. உன் பையனை கூட்டிட்டு போக வரலையான்னு சொல்லி கத்துன்னு கத்துறா. இருடி அம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். என்னாச்சு உனக்கு காலையில வினோதமா இருக்க? நான் மட்டும் இல்லைன்னா உன் பையன் யாராவது கூட்டிட்டு போயிட்டானா என்ன பண்றது? கொஞ்சமாவது பொறுப்பா ரெடின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி சாகடிச்சா. அவனை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போனா இப்போ அந்த மெயின்டெனன்ஸ் லேடியா பார்த்தேன். அவங்க அம்மாவும் சேர்ந்து விற்கிற ப்ராடக்ட் எல்லாரையும் வாங்க சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் லிஸ்ட்ல ஒட்டி வச்சிருப்பா. என்ன பார்த்து நீ அதான் வாங்கன்னு சொல்ல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவளும் கரெக்ட் தான், அதை வாங்குற அளவுக்கு உன்கிட்ட எங்க காசு இருக்குன்னு சொன்னா. எனக்கு வந்துச்சு பாரு கோபம். எது வந்தாலும் நின்னு மூஞ்சுக்கு நேரா சொல்லுடின்னு சொன்னேன். ஏன் என்ன பயமா? இது மாதிரி லோக்கலா ட்ரெஸ் போடுறவனுக்கு என்ன பணமா இருக்க போகுது அப்படின்னு சொன்னா. போய் இவகிட்ட எல்லாம் நான் அசிங்கப்படுற மாதிரி என் கடவுள் பண்ணிட்டாரேன்னு சொல்லி கோவத்துல வீட்டுக்கு வந்தேன். அப்பாவும் பொண்ணும் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்னடா வாசனை வீசுதுன்னு சொல்லிட்டு டேபிள்ல உட்காந்தாங்க. அவங்க கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். உங்களுக்காக நான் உழைச்சு கொட்டிட்டேன். அதனால இந்த 1 மாசம் நான் வெக்கேஷன் போக போறேன் என் அப்பா அம்மா வீட்டுக்குன்னு சொன்னேன். அதுக்கே என் புருஷனா இருக்கிறவரும் ஓகே நம்ம எல்லாம் ஒன்னா போலான்னு சொல்ல, நம்ம இல்ல நான் மட்டும் தான் போறேன்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணு நீங்க போயிட்டீங்கன்னா தம்பிய நானா பாத்துக்குது, சின்ன பொண்ணா இருக்கிற நான் எவ்வளவு வேலைதான் பாத்துக்கிறது, அவனா என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி தாம் கத்த ஆரம்பிட்டா. நீ ஒன்னும் பாத்துக்க தேவையில்ல, அவனை பாத்துக்க யாராவது ஒருத்தங்க வேணா நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம்னு சொல்ல. உங்ககிட்ட அந்த காசு இருந்தா நீங்க எனக்கு டியூஷன் படிக்கவே குத்துருப்பீங்களே, அந்த காசு எங்க நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றதான் கரெக்ட் தான் யோசிச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணு அங்க வந்து போயிட்டா. அந்த வீட்டுல இருக்கிற பெரியவரும் இங்க பாருமா உனக்கு காலையில இருந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா அம்மா இறந்து பல வருஷம் ஆகுது, நீ அங்க போனாலும் எங்க இருப்ப, எனக்கு இடவோ நீ டயர்டா இருக்கனால தான் இப்படி பண்ற, ஒழுங்கா தூங்க சரியாருன்னு சொல்லிட்டு போய் இந்த பொண்ணை பத்தி நான் இன்னும் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்ரூமுக்கு போனேன். பார்த்தா அங்க புருஷன ஒரு கேரக்டர் இருக்கு. இதை நான் மறந்தே போயிட்டேன். இப்ப அவன் கிட்டயும் ஆமா நீ எங்க வேலை பாக்குறேன்னு கேட்டேன். என்ன புதுசா கேக்குற, நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், என்ன மறந்து போச்சான்னு சொல்ல. ஓ கவர்மெண்ட் வேலைலாம் நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக் ஆனேன். ஆமா நீ தான் நல்லா சம்பாதிக்கிறல, ஆனா என் கார்ல கம்மியான காசு வச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவரும் நீ தான் கம்மியான காசு போதும், அதை வச்சு நான் வீட்டை மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாச்ச. அந்த பொண்ணு பண்ண வேலையா? இப்ப அவரும் நான் குழந்தைங்களா தூங்கிட்டாங்களான்னு கேட்டாரு. குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்ல, சரிப்பா அப்ப நம்ம தூங்கலாம் சொல்லி கெட்டா வந்துட்டான். எதை நீ கிட்ட வர, நம்ம தூங்கதான், கைய வச்சுனா கைய உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வித்தியாலாம் அவன் மேல காமிக்க புள்ள பயந்துட்டான். இங்க பாரு உன் மேல நான் செம்ம காண்டா இருக்கேன். ஒரு 18 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய வர பெத்துக்கு வச்சிருக்கேன். உன் மேல ஒரு பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லி கேஸ் மட்டும் போட்டேன்னா லைஃப் லாங் உன்னால ஜெயில இருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்ல. ஏமா திடீர்னு இப்படி பேசுற, வேற ஒரு சின்ன பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிருக்க, அதுவே பெரிய தப்பு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு 2 குழந்தைன்னு சொல்லி அவ கெரியரே நீ ஸ்பாயில் பண்ணிருக்க. உன் செம்ம காண்டா இருக்கேன், என்கிட்ட பேசாத, தலைகணைய பெட்ஷீட் கொடு, நான் அங்க போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இரு அப்படின்னு சொன்னான். எதுக்கு வேணும் கூப்பிடறான், என்னோட பேண்ட் எடுத்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தூங்கினேன். எப்பாடா ஜஸ்ட்ல தப்பிச்சேன், இல்லைன்னா என்ன கதம் பண்ணிருப்பான். அடுத்த கலாவரம் வேலைக்கு போனாரு. ஏன்னா பொண்ணுல புரிஞ்சுக்கவே முடியலன்னு புலம்புனாரு. அதுக்கு என்ன பண்றது, மேனுஃபேக்சரே அப்படித்தான்டா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்ல. என்னோட கணவர் ஒரு ப்ராஜெக்ட்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி அவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட கொடுப்பாரு. ஆனா அவர் சுத்தமா மதிக்காம ரிஜெக்ட் பண்ணிடுவார். இதனால ஒரு பக்கம் கடுப்பா இருக்க. என்னோட பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும் போது ஒரு பணக்கார வீட்டு பையன் பொண்ணு கிட்ட நீ ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போக, அதே நேரம் என் குட்டி பையனும் அம்மா வர என்ன ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்ட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்க, அவளுக்கு என்னாச்சே தெரியல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட பேச. என் அம்மா இப்படிதான் இருந்தாங்க, அவங்க ஒரு மாத்திரையை சாப்பிட்டாங்க, அதுக்கத்தான் அவங்களுக்கு பவர் வந்து அவங்க நார்மல் ஆயிட்டாங்க, நீ வேணா போய் மருந்து வாங்கன்னு சொல்ல. அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் போய் மெடிக்கல் ஷாப்ல கொடுக்க, அங்க அந்த லேடியும் விட்டமின்ஸ் டேப்லெட்டை இது கொடு உங்க அம்மா சரியாயிருவாங்கன்னு சொல்ல. அவன் என்கிட்ட வரான், வந்து இதை சாப்பிடமா சொல்லிக்கிட்டே இருந்தான். என்னடா இவனோட ஒரே தொல்லை, நீ போன சாப்பிடுறேன்னு சொல்ல, நீ சாப்பிட்டாதான் நான் போவேன்னா, அது என்ன மாத்திரனே தெரியல, ஒரே கசப்பு, சாப்பிட்டேன்டா போடா அப்படின்னு சொல்ல அவன் ஓடி போயிட்டான். இப்போ எப்பவுமே போல பக்கத்து வீட்டுக்காரன் கூட உட்காந்து டீ ஷாப்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது அப்போ அவங்க ஒரு பேப்பரை கொடுத்து எல்லாம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்டை இடிச்சு வேற ஒரு பில்டிங் கட்ட போறேன்னு சொன்னனால அதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சைன் பண்ணுவாங்க.
இந்த பேப்பர் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஸ்டார்டிங்ல கம்பெனியோட சேர்மன் என்னை கூப்பிட்டு ஒரு பில்டிங்கை ரெனோவேட் பண்ண போறோம், அந்த கேஸை நீங்க வாதாடணும்னு சொல்லியிருப்பாரு. கடைசியில அந்த வீட்டுல நான் இருக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. இந்த கேஸ் பத்தின டீட்டெயில் என்னோட வீட்டுல தான் இருக்கும்னு சொல்லி நான் என் வீட்டுக்கு போனேன். நல்ல வேலை பாஸ்வேர்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வீட்டுக்குள்ள போய் எல்லா பேப்பரையும் எடுத்துட்டேன். கூட சேர்ந்து அந்த கார்டையும் ஆட்டைய போட்டேன். அந்த கார்டை வச்சு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னோட ஞாபகங்கள், என்னோட உருவங்கள் மாறல. ஆனா என்னோட சைன் டிஃபால்ட்டாவே அந்த பொண்ணோட பேர்ல தான் போகும். அந்த சைனை பார்த்து அந்த கடைக்கார பொண்ணும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடுறா. இதை தெரியாம நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோட புருஷனும் என்கிட்ட ரொம்ப கோவமா, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ நேத்து என்ன சொன்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொன்னியா, நல்லா புரிஞ்சுக்கோ, நீதான் நாய் மாதிரி என்னை சுத்தி சுத்தி என்ன லவ் பண்ணுன்னு சொன்ன. உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். என் படிப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் உழைச்சிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன ரொம்ப சீப்பா பேசிட்டல. எனக்கு புரிஞ்சிடுச்சு, உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லை. அதனால இந்த பேப்பரை வச்சுக்கோன்னு சொல்லி அவரு விவாகரத்து பேப்பர் கொடுத்தாரு. ஆனா பாவம் அந்த மனுஷனுக்கே கொடுக்க மனசு இல்ல. ஆனாலும் அதை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. கடைசியில எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு வேகமா வீட்டுக்கு வந்து டயர்டா இருக்குன்னு படுக்கிறான். உள்ள போன என் புருஷனும், இவ்வளவு காஸ்ட்லியான துணியை நீ எப்படி வாங்கினா, உங்ககிட்ட காசு எங்கன்னு சொல்லி என் மேல கேள்வியா கேட்டு கொண்டான். நானும் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் என்ன வேணா வாங்கிப்பேன், நான் என்ன வாங்கினா வாங்கக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ உடனே காலிங் பெல் சத்தம் கேட்டது. பார்த்தா போலீஸ் ஆபீசர் என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. ஏன்னா நான் அந்த லாயரோட கார்டை ஆட்டையை போட்டு பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி என் மேல கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ணிருக்கீங்க, நீங்க திருடி இருக்கீங்கன்னு சொல்லி என்ன ரொம்ப மட்டமா பேச, இதெல்லாம் கேட்ட என் புருஷனுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், என் ஒய்ஃபை பத்தி உங்களுக்கு பேச அருகதை இல்ல. சொல்ல போனா அந்த கம்பெனியோட சேர்மன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவரும் நானும் ஒரு பார்ட்டியில மீட் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு கார்டு கொடுத்தாருதான். அதனால நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, என் புருஷன் என்கிட்ட கூட இவ்வளவு தைரியமா பேசினது இல்ல. ஆனா அங்க பேசும்போது போலீஸ் ஆஃபீஸரே வாய மூடிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாரையும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கும் சொன்னாரு. அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நானும் யோசிச்சுக்கிட்டே, ஆமா உங்களுக்கு எப்படி ரூல்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, அவருக்கு சின்ன வயசுல லாயர் ஆகணும்னு தான் ஆசையா. ஆனா அவரை லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக அவரோட படிப்பை பாதிதை விட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஜாப் கிடைச்சிருக்கும். சோ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துக்காக ஆசைப்பட்டது எல்லாத்தையும் விடவாரான்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது. நான் யோசிச்சுட்டு வெளியே வந்தேன். இப்ப அவரும் என்கிட்ட ஏன் நீ வினோதமா பண்றேன், ஆனா உன் லைஃப்ல வேற ஏதாவது ஆம்பளைங்க இருக்காங்கன்னு கேட்க எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டியா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கேள்வி என்கிட்ட கேட்பேன். நான் கோவப்பட்டேன். அதுல அவருக்கு புரிஞ்சிச்சு, இவ கூட யாராலையும் வாழ முடியாது, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு என் தலையை தொட்டுட்டு போனாரு. இந்த விஷயத்த என் அப்பா தான் எனக்காக பண்ணியிருக்காரு. அதனால இவர் பண்ண இந்த விஷயம் எனக்கு ரொம்பவும் வினோதமான உணர்வை கொடுத்தது. அப்படியே போய் மாடியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சத்தம் கேட்டது. எவன்டா அது? ஓ சாரி சார், நீங்களா? நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னதுதான், இந்த 1 மாசம் முடிஞ்ச பிறகு உன் வாழ்க்கைக்கு நீ வந்துருவ. அது வரைக்கும் உன்னோட லைஃப்குள்ள நீ போக கூடாது. இந்த பொண்ணோட வாழ்க்கைய தான் வாழணும். நல்ல மனைவியா 2 குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவா நீ வாழணும். நீ ஏதாவது தப்பான விஷயம் பண்ணனா உன்னோட வாழ்க்கை திரும்ப உனக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. இப்போ நான் வீட்டுக்கு போனேன். அந்த துணையெல்லாம் நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு சொன்னேன். ஆனா திடீர்னு என் புருஷன், அதெல்லாம் நீ கொடுக்க வேணாம், இது நீயே வச்சுக்கோ, நான் அதுக்கோ பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு நம்ம காலி பண்ண வச்சுட்டு இந்த இடத்தைய மாத்திருவாங்க, அதனால நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ண கூடாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு. சோ என்னால எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேர்மேனுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்பினேன். ஆனா எதுவுமே அவங்க பாக்குற மாதிரி தெரியல. வீட்லயும் வந்து சில பேப்பர் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த குட்டி பாண்டு திரும்ப வந்தான். இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு சொல்லி அந்த கசப்பான மாத்திரையை கொடுத்து என்ன சாவடிச்சான். சாப்பிட்டேன்டா போடாடே அப்படின்னு சொல்ல அவன் போயிட்டான். இப்போ என் புருஷன் வந்தார். அவர்கிட்ட எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மறைச்சு வச்சு அவரும், இன்னைக்கு நைட் என்னோட ஆபீஸ் கொலி கூட ஒரு பார்ட்டி இருக்கு, நீ வரணும்னு சொன்னாரு. நான் வரலன்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் யோசிச்சேன், கடவுளும் நல்ல மனைவியா நீ இருக்கணும்னு சொன்னாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ நான் எப்பவுமே போல ரெடி ஆயிட்டு போயிட்டேன். அப்பதான் ஞாபகம் வந்தது, நான் என் கரெக்ட்ல இன்னும் இருக்கேன்னு. ஐயோ ஒருவேளை இந்த காஸ்டியூம் இருக்கு பிடிக்காதன்னு நினைச்சேன். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குற மாதிரி பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ அங்க இருக்கிற ஒரு ஹையர் ஆபீசர் கிட்ட என்னோட கணவரும் அவர் ப்ரிப்பேர் பண்ண ப்ராஜெக்ட பத்தி பேசலான்னு போக நடுவுல அந்த மேனேஜர் வந்து அவங்க 2 பேரும் பேச விடாம பண்ணிட்டா.
அதாவது அந்த வீடு கட்ட அந்த ப்ராஜெக்ட்ல என் கணவர் அதை பண்ணா நிறைய பேர் பாதிப்பு அடைவாங்கன்னு சொல்லிதான் அதை வேணா நம்ம புதுசா கட்ட வேணா சின்னதா ரெனோவேட் மட்டும் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வந்திருப்பாரு. ஆனா நடுவுல இருக்கிற அந்த மேனேஜர் அந்த சேர்மேன் கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இந்த விஷயத்த பண்ண விடாம தடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதனால என் புருஷனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹையர் ஆபீசர் கிட்ட ரெனோவேட் பண்ணா காசு கம்மி தான், ஆனா நீங்க இடிச்சு எல்லாத்தையும் கட்டிங்கன்னா காசு அதிகமாகும், என் புருஷன் செலவை குறைக்கணும் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த மேனேஜருக்கு பயங்கர கடுப்பு. அதுலயும் ஒய்ஃப் இருக்காளே, பொண்ணுங்கெல்லாம் இந்த விஷயத்த பேசக்கூடாது, ஆம்பளைங்க தான் பேசணும்னு சொல்லி பழைய காலத்து கிளவிய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வந்தது பாரு கோவம். அப்படி பேசுற பொண்ணா இருந்தா நீ எதுக்கு நீங்க வந்த, வீட்டுல சமைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை பார்த்து சொல்லுங்க, என் புருஷனுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததா, நீங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த மேனேஜர் ஆபீசர் கிட்ட அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா இந்த கேஸ பார்த்துட்டு இருக்க லாயரும் அந்த சேர்மனும் நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங் உடையற மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கான போது அந்த லாயர் வேற யாரும் இல்ல, நான் பணத்துக்கு ஆசைப்பட்ட சேர்மேன் கேத்த மாதிரி ஸ்ட்ராங்கா அந்த கேஸ எழுதி வச்சேன். இப்ப நான் பண்ணது எனக்கே பிரச்சனையா வந்துருச்சுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. இப்ப என்னோட கணவரும் வேகமான வெளியே கூட்டிட்டு வந்தாரு. நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற, நீ நினைக்கிறியா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, நீ ஹெல்ப் பண்ணல, இந்த பிரச்சனையை பெருசாதான் ஆக்கிக்கிட்டு இருக்க, ஆபீஸ் விஷயம்ல நானே பாத்துக்கிறேன், நீ இன்வால்வ் ஆகாதுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரே கோவம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதானே நினைச்சேன், நீங்க எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க, எல்லாத்துக்கும் குழந்தை மேனேஜர் சொட்டதானே, அவனை பத்தி ஹையர் ஆபீசர் கிட்ட போட்டு கொடுத்துலான்னு சொல்ல நீ என்ன நினைக்கிற, அவனை போட்டு கொடுத்தான்னு அந்த வேலையில கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறியா, அவன் என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டதான் இருப்பான், இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி எனக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த டைம் அந்த மேனேஜரும் கடைசியில உங்க புத்தியை காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா, இதுதான் மிடில் கிளாஸோட புத்தி அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன பத்தியும் தப்பா பேசினான். என் புருஷனுக்கு வந்தது பல் கோவம், மூஞ்சிலே ஒரு குத்து குத்துனா, என்னை பத்தி வேணா ஏதாவது சொல்லிக்கோ, ஏன்னா நான் உன்கிட்ட வேலை பாக்குறேன், ஆனா என் குடும்பத்தை பத்தியும் மனைவி பத்தியும் பேச உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து குடிச்சோம். அப்ப என் புருஷன் புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன், ஆனா நாளைக்கு போனா அவன் என்ன ஏதாவது வச்சு செய்ய போறான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. நானும் எதுக்கு உங்களுக்கு பிடிச்ச லாயண்ட படிப்பை விட்டுட்டு நீங்க கவர்மெண்ட் ஜாப் அதை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். நீ ஏன் தெரிஞ்சுட்டே இதெல்லாம் கேட்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்ற மூட்ல இருக்கேன், நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன லவ் பண்ண, எனக்கும் ஒண்ணு ரொம்ப பிடிச்சது, நம்ம 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தா, அவளை முதல்ல நீ என் கையில கொடுக்கும் போது அந்த குழந்தைக்காக எனக்கு விருப்பப்பட்டது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வாழணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் படிச்சு அந்த எக்ஸாம் எழுதி எனக்கு வேலை கிடைச்சது. உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. ஏன்னா எனக்கு அப்பா அம்மால நான் சின்ன வயசுல என் பாட்டி கூட தான் வாழ்ந்தேன். அதனால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தாம நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கணும் தான் நான் இன்னும் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மட்டை ஆயிட்டாரு. இப்பதான் எனக்கு ரியாலிட்டி நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. இப்ப திடீர்னு அந்த குட்டி பையனும் அம்மா நான் உன் கூட படுக்கிறேன்னு என்கிட்ட வந்தான். அவ்வளவு பெரிய பில்டிங்ல நான் தனியா பெட்ரூம்ல படுப்பேன். இப்ப என் கூட இந்த குட்டி பையன் படுக்கிறதும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு மாசத்தை இந்த பொண்ணோட வாழ்க்கையாவே முழுசா வாழ ஆரம்பிச்சேன். இப்ப அடுத்த நாள் காலையில நல்லா சமைச்சேன். இப்ப என் பொண்ணும் என்கிட்ட பாக்கெட் மணி கேட்டா. இப்ப நான் வேற அம்மால, அதனால அவகிட்ட நான் பண்ற பேப்பர் பேக்ல நீயும் செய்யணும், நீ செய்யறதுக்கு ஏத்த பணத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவளையும் வேலை வாங்கினேன். ஏமா அப்படி பண்ற, பண்ணா பணம் இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவளும் பண்ண ஒத்துக்கிட்டா. நான் யாரு, இப்ப அன்னைக்கு நைட்டு என் குட்டி பையனை தேடி நான் கீழே போகும்போது அப்ப அவன் கால் தவறி கீழே விழுந்திருப்பான். அப்ப அங்க கடை போட்டு இருந்த ஒருத்தர் என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப அவரு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண அந்த லேடிக்கு வாடகை பணம் தரணும்னு சொல்லி அந்த லேடி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. இதை பார்த்து என் குட்டி பையனும் அம்மா அவர் ரொம்ப நல்ல ஒரு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ணாரு, ஆனா இந்த லேடி இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல எனக்கும் அந்த இடத்துல மூக்க நுழைக்க வேணாம்னு தோணுச்சு. ஆனா அந்த மனுஷனை பார்க்க எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அதனால அந்த லேடி கிட்ட சில கேள்வியை நான் கேட்டேன். ஒண்ணு, நீங்க இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்களே, இந்த இடத்தோட பில்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஷேரோ வரும், ஆனா நீங்க யாருக்கும் இதை கொடுக்கறது இல்ல, நீங்க எங்களுக்கு தெரியாம எங்களோட ப்ராப்பர்ட்டியை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நீங்க கமிஷன் எப்ப தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லேடி பயமோட ஆரம்பிச்சிட்டா. என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான் சொல்லிட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டா. எல்லாருமே என்னை பார்த்து உனக்கு எப்படி ரூல்ஸ் எல்லாம் தெரியும், நீ எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னு கேள்வி கேட்டாங்க.
ஒரு ஆர்வத்துல நான் வேற ரூல்ஸ பேசிட்டேன்னு சொல்லி இப்போ என் புருஷன் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னும் போது, ஓ அவரா, அதுதான் பார்த்தேன், வேற உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் பாராட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில என் பொண்ணும் நிறைய பேப்பர் பேக் கொடுத்துருப்பா. அதுக்கேத்த பணம் தான் நான் அவகிட்ட கொடுத்துருப்பேன். இப்படியே பண்ண அவளுக்கு பாக்கெட் மணி அதிகமாகும்னு சொல்ல அவளும் குஷியா கேட்டுட்டு இப்ப அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவா. அந்த பணக்கார வீட்டு பையனும் அவளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மாத்திரை கலந்து கொடுத்துருவா. ஆனா என் பொண்ணு அதை குடிக்க மாட்டேன். ஆனா அந்த டைம்ல அங்க போனை வச்சிருக்கிற விஷயம் அவ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இங்க போனை வச்சிருக்கீங்கன்னு கேட்க, டேய் போனை ஒழுங்கா வைக்க மாட்டீங்க பாரு, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, அப்பதான் என் பொண்ணுக்கு தெரியும் இவங்க எல்லாருமே என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அலர்ட்டான என் பொண்ணும் மரியாதையை விடுங்கன்னு சொல்லி போக, இப்ப எல்லாமே சேர்ந்து என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. இந்த விஷயம் தெரியாம நானும் வீட்டுலதான் இருந்தேன். இப்ப என் பொண்ணு வேகமா வந்து ரூம் கதவை சாத்திக்கிறா. எனக்கும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம கதவை தட்டினேன். பார்த்தா அவ ரொம்ப சோகமா இருக்கா. என்ன ஆச்சு, எதுக்கு கதவு மூடின அப்படின்னு கேட்க, நான் கஷ்டமா இருக்கேம்மா, ஆனா என்ன ஹக் பண்ணி நான் உனக்கு இருக்கேன் நீ சொல்லாம என்ன கேள்வியா கேட்கறல அப்படின்னு சொல்லி அவ அழுக ஆரம்பிச்சா. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஒரு அம்மாவா நான் அவகிட்ட சில விஷயத்த கேட்கணும்னு. என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டா. எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருந்தது. ஒரு அம்மாவா ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்த விஷயத்த யாராலும் ஏத்துக்க முடியாது. இப்ப என் பொண்ணு கிட்ட பிசிக்கலா உனக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்க, இல்லம்மா, அதுக்குள்ள அவங்க எல்லாரையும் நான் தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த சும்மா விட எனக்கு தோணல. அதனால உடனே ஸ்கூலுக்கு போய் இந்த விஷயத்த சொன்னேன். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு லாயர் வந்தாங்க. இந்த பணக்கார பையனை உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஆரம்பத்துல நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் அவன் ஏன் கிட்ட சொன்னான். அதை கேட்ட எனக்கு மனசே உடஞ்சு போச்சு. வாஷ்ரூம்ல போய் அழுக ஆரம்பிச்சுட்டேன். கண்ணாடிய பார்த்தேன். உன்னை பார்க்க உனக்கு கேவலமா இல்ல, இதே விஷயத்தான் நீ அந்த அம்மாக்கு பண்ண, அவங்க மனசும் இப்படி தானே கஷ்டப்பட்டிருக்கோம். இப்ப என் பொண்ணு வந்த அம்மா, நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியாதம்மா, நமக்கு பணமும் இல்ல பவரும் இல்ல, இதை விட்டுருமா அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். ஆனா நான் மத்த அம்மா மாதிரி கிடையாது. எனக்கு ரூல்ஸும் தெரியும், பேசுறவங்க வாய் எப்படி உடைக்கணும்னு தெரியும். கவலைப்படாத, கண்ணை தொடச்சுக்கோ, இப்ப நீ வெறும் வேடிக்கை பாரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி போனேன். என்ன அந்த பையன் ஃபாரினுக்கு போவானா, போக சொல்லுங்க, என் பொண்ணைய நான் ஃபாரினுக்கு அனுப்புவேன், என் பொண்ணைய நல்லா படிக்க வைப்பேன், பெரிய கம்பெனிக்கு அனுப்புவேன். எனக்கு இவனோட இமேஜ் ஸ்பாயில் ஆகணும். இவன் திரும்பவும் இந்த நாட்டுக்கு வந்தானா இவன் மானம் போற அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுவேன். இதை எவ்வளவு அளவுக்கு என்னால எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளவு அளவுக்கு நான் எடுத்துட்டு போவேன். இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு அவங்க முன்னாடி சொன்னேன். அவங்களாலே நம்ப முடியல, வாய மூடிட்டாங்க. ஆனா அந்த பொடி பையனுக்கு ரொம்ப திமிரு. ஒரு மிடில் கிளாஸ் உன்னால என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என் முன்னாடி என் பொண்ணு கிட்ட பேசினான். டேய், உன்னை யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட பேசுற, முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கும்னு சொல்லி அவனை கீழே குனிய வச்சு, என் பொண்ணு வாழுவா, அவ சந்தோஷமா இருப்பா, உன் லைஃப நான் அழிக்கலாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனேன். என் பொண்ணும் என்கிட்ட, அம்மா நீங்க என்னம்மா வித்தியாசமா இருக்கீங்க, நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல, நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்கம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, எப்பவுமே தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கேன், உன்னை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப அடுத்த நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கைய நான் ஏத்துக்கிட்டேன். என்னோட கணவருக்கு ஹெல்ப் பண்ண, நல்லா சமைச்சேன், பசங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கிட்டேன். எனக்கு நேரம் இருக்கும் போது அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது எவ்வளவு அழகான வாழ்க்கைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. தனிமையா இருக்கிறவங்களால காதலை புரிஞ்சுக்க முடியாதுல. இப்ப எனக்கு அளவே இல்லாத அதிகமான காதல் 3 பேர்கிட்ட இருந்தாலும் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப கடவுளும் வந்து என்ன இந்த வாழ்க்கையை நீ ஏத்துக்கிட்ட போல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வாழ்க்கையை விட்டு நீ போயிருவேன் என்கிட்ட சொன்னாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போக போதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இருக்கிற கொஞ்சம் சந்தோஷமும் மொத்தமா போயிரும்ல. அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. அவர்கிட்ட நான் எப்படி இறந்து போவேன் அதை மட்டும் கிட்ட சொல்லுங்க நான் கேட்டேன். ஆனா அவரும் அதை சொன்ன நீ தப்பிச்சிருவே, அதை என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க என் கணவரும் ஆபீஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது நான் பண்ண தப்புனால அந்த மேனேஜர் செம்ம கடுப்பா இருந்தான். அந்த கடுப்பை தூக்கி என் புருஷன் மேல காமிக்க அவருக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துட்டான். அதனால என் கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. தயவு செஞ்சு நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், டிரான்ஸ்பர் பண்ணாதீங்க, அப்படி பண்ணிட்டீங்கன்னா என் குடும்பத்து கூட என்னால இருக்க முடியாது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அவர் ரொம்ப கெஞ்சு கேட்டாரு. நானா இருந்தா மூஞ்சு மலை எட்டி விட்டுருப்பேன். ஆனா என்ன பண்றது, அது என் புருஷனாச்சு. அவர் அப்படி கெஞ்சு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இதை கேட்டாதான் எனக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. இந்த விஷயத்த என் கணவர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பானதான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ற, கவலைப்படாத விட நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த விஷயத்த நான் எப்படியாவது சரி செஞ்சாகும். ஏன்னா நான் இருக்க போது இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த டைம் என் கணவர் என்னை விட்டு போயிட்டாருன்னா அந்த குடும்பம் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால அந்த மேனேஜரை பார்க்க நானே போனேன். ப்ளீஸ் உங்களுக்காக நான் என்ன வேணா பண்றேன், என் கணவருக்கு மட்டும் டிரான்ஸ்பர் கொடுக்காதீங்க நான் கெஞ்சு கேட்டேன். ஆனா அவன் மத்த
பொண்ணுங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்டயும் பேசினான். என்னை பத்தி எனக்கு தெரியல. கெஞ்சி கேட்ட இப்ப எனக்கு எப்படி பேசணும்னு தெரியும். உடனே நான் கால் பண்ணேன். அந்த பெரிய கம்பெனியோட சேர்மன் எனக்கு நல்லா தெரியும் சார். நான் தான் அந்த லாயர். இவன் ரொம்ப திமிரா பேசுறான். எனக்கு தெரிஞ்சு இவனை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவன் எல்லாத்தையும் நம்பிட்டான். பயந்தாங்கோலி. உடனே என் புருஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் லெட்டரை கிழிச்சு தூக்கி போட்டுட்டான். இப்ப லைஃப் அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட பையனும் அவன் சாப்பிடுற ஸ்நாக்ஸ் காசை சேர்த்து வச்சு எனக்காக மருந்து வாங்கிட்டு வந்திருந்தான். இப்ப டக்குன்னு அவன் கீழே விழுந்துடுறான். எனக்கு கால் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு பதறி போய் பார்த்தா என்னோட பையனுக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்ன்றத சொல்றாங்க. அதுவும் அந்த டாக்டர் அவனோட கண்ணுல இருக்கிற பிரச்சனையே என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டு என்னால நம்பவே முடியல. இப்ப கோவத்துல அப்படியே மாடிக்கு வந்து அழுத. ஏன்னா என்னோட சின்ன வயசுல எனக்கும் இதே கண்ணுல பிரச்சனை இருந்துச்சு. அந்த டைம் என் அம்மாவால பணத்தை புரட்ட முடியாதனால அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அதனாலதான் இன்னுமே எனக்கு பார்வை ப்ராப்பரா இல்லாம நான் கண்ணாடி போடுற நிலைமை வந்தது. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், என் வயிற்றுல பிறக்காத என் பையனுக்கு எப்படி என்கிட்ட இருக்கிற அதே பிரச்சனைகள் இருக்கும்? கடவுள் ஏன் இது பண்றாரு? வேணும்னு தான் என்ன காயப்படுத்த எனக்கு நடந்த சம்பவத்தை திரும்ப ஒரு பண்றாரான்னு சொல்லிட்டு கோவத்துல நான் மாடியில கத்துனேன். கடவுள் வந்தாரு. அவர்கிட்டயே நான் கேட்டேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு. ஆனா அவர் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிட்டாரு. இப்ப என் கணவர் வந்து கவலைப்படாதம்மா, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும், நம்ம அவனை சரி பண்ணிடலாம்னு சொன்னாரு. இப்போ என் பையன் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் கிட்ட நான் போனேன். என் மனசுல இந்த விஷயத்தெல்லாம் அவன் கிட்ட சொன்னேன். என்னோட அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்க என்னை விட்டுட்டு போன பிறகு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அவங்கள பத்தி நான் நினைக்கவே கூடாது. அவங்களோட துணியும் போட்டோவும் எல்லாத்தையும் எரிச்சிட்டேன். அப்பதான் அவன் ஞாபகம் எனக்கு இருக்காது. என் அம்மாவை நான் அதை விட அதிகமா என் அப்பா வெறுத்தேன். ஏன்னா அவராலதான் நானும் என் அம்மாவும் தனியா வாழ ஆரம்பிச்சோம். அவருக்கு எங்க மேல அன்பே இல்லைன்னு நான் வெறுத்தேன். அப்படி வாழ்க்கையில எனக்கு யாருமே இல்லை. நான் தனியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிறைய சாதிக்கணும், அதுதான் வாழ்க்கைன்னு நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா எப்போ உங்க குடும்பத்தை பார்த்தனோ, இதுதான் அன்பு, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நானே என்னை பார்த்து பொறாமப்படுற மாதிரி இப்ப கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு திரும்பவும் கிடைக்குமான்னு தெரியல. இப்ப அடுத்த நாள் காலையில ஆபரேஷன் நடக்க போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது. இப்போ கடவுள் வந்து என்கிட்ட உன் நேரம் முடிஞ்சிடுச்சு, பாரம்ப போலான்னு சொல்ல, அது எப்படி என்னால வர முடியும்? என் குழந்தை ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம என்னால போக முடியாது. அப்படி போனாலும் என் மனசு என்னோட அடுத்த வாழ்க்கைக்குள்ள போகாது, என்னை விடுங்க, நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன், அவன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நானே வந்துடுறேன் கடவுள் கிட்ட கெஞ்சி கேட்டான். அவரும் இது உன்னோட வாழ்க்கை இல்ல, நீ எமோஷனலா ஆகக்கூடாது, உன் வாழ்க்கைக்கு நீ போகணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எந்த அம்மாவால தன்னோட குழந்தைய விட்டுட்டு வர முடியும்? உண்மையாவே அவன் என் குழந்தை இல்லதான். ஆனா அவன் கூட நான் இருக்கும் போது அவன் என் பிள்ளையாதான் நான் நினைச்சேன். அதனால என்னை விடுங்க, நான் போறேன்னு சொல்லி வேகமா ஓடினேன். இப்போ ஒரு லாரி அப்படியே என்னை இடிக்க வந்தது. கடவுள் தடுத்து நிறுத்தினார். உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், நீ அவங்க கிட்ட பேச வேண்டியதை பேசிட்டு நீ வரணும், நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்ப வேகமா நான் உள்ள ஓடி போய் பார்த்தேன். என் பொண்ணு வந்தா. அவகிட்ட தம்பியும் அப்பாவும் நீ தான் பாத்துக்கணும், எப்பவுமே ஸ்ட்ராங்கா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை கிட்ட போனேன். அம்மா தூரமா போறேன்ப்பா, வர ரொம்ப நாள் ஆகும், அதனால அக்காவும் அப்பாவும் என்ன சொல்றாங்களோ அதை நீ கேட்கணும், நீ சமத்து பையனா இருக்கணும், அழுக கூடாது அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு அவன் சொன்னான். நான் திரும்ப வரமாட்டேன்றத என்னால அவன் கிட்ட சொல்ல தைரியம் இல்லை. இப்ப என் கணவரும், நீ ஒழுங்கா சாப்பிடல, டயர்டா இருக்க, நீ சாப்பிட, நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட உங்க உடம்ப பாத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் நடந்து வந்தேன். அவரோட மனைவியா, ரெண்டு குழந்தைங்களோட அம்மாவா நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அவங்களை விட்டுட்டு போக மனசே இல்லாம வந்தேன். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா நான் என்னோட உடம்புக்குள்ள ஒரு லாயரா கண்ணை திறந்து பார்த்தேன். எனக்கு ஆக்சிடென்ட்னால நான் இவ்வளவு நாள் கோமால இருந்தேன்னு சொல்லி எனக்கு என் உயிரை கொடுத்திருப்பாங்க. எழுந்த உடனே நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். கதவை தட்டினேன். ஆனா வேற யாரோ ஒரு குடும்பம் அந்த இடத்துக்கு குடியேறி வந்துட்டாங்க. ஆல்ரெடி இருந்தவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க திரும்ப கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அப்படியே கீழே நடந்து வந்தேன். ஸ்கூல் வேன் வந்தது. என் பையனை எப்பவுமே இந்த ஸ்கூல் வேன்ல தான் அனுப்புவேன், ஆனா இப்ப அவங்க இங்க இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன். நான் முதல்ல பண்ண வேண்டிய ஒரு நல்ல காரியம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஒரு மெமரி கார்டை என்னோட கொலி கிட்ட கொடுத்தேன். அந்த கேஸை நான் தப்பான பாதைக்கு கொண்டு போயிட்டேன், இதுல எல்லா ப்ரூஃபும் இருக்கு, அந்த பையன் மேல கேஸை ஃபைல் பண்ணுங்க, அவெல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியவன், அந்த குடும்பத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல என் கொலிகாலே நம்ப முடியல. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டாரு. நான் மாறிட்டேன், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனேன். இப்போ நான் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு வேண்டியவன் யாரும் இங்க இல்லை, இதுக்கடுத்து இங்க இருந்தா அவன் ஞாபகங்கள் எனக்கு வரும்னு எனக்கு தெரியும். அதனால
அதனால என்னோட திங்ஸை பேக் பண்ண என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அவ எல்லாத்தையும் பேக் பண்ண அந்த டைம்ல ஒரு மாத்திரையே சாப்பிட்டேன். என்னடி மாத்திரை இது அப்படின்னு அவ கேட்டா. இந்த மாத்திரை உங்களுக்கு நிசம் தெரியும்ல, எனக்கு இது யாரு கொடுத்தாங்கன்னு. அந்த குட்டி பையன் அவன் இல்லை, ஆனா அவன் ஞாபகமா அதை மாத்தேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும் போது என்னோட அப்பா அம்மாவோட ஆல்பம் கிடைச்சது. அதுல எப்பவுமே அப்போட முகத்தை நான் பார்க்கவே கூடாதுன்னு வெறுத்தேன். ஆனா இந்த வாட்டி அப்பா முகத்தை எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால போட்டோவை அவரோட ஒரு சைட மடிச்சு வச்சதை இப்ப திறந்து பார்த்தேன். என்னோட சேர்ந்து நீங்க ஷாக் ஆயிருப்பீங்க. இவர் என்னோட அப்பா. ஆனா இவ்வளவு நாளா கடவுளா இருந்த என் வாழ்க்கை விளையாடினதே இவரு தான். என்னால நம்ப முடியல. அப்ப அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி கதறி அழுத. இப்போ இந்த ஊரை விட்டு நான் போக கடைசியா என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி அவங்க இடத்துக்கு போனேன். இங்க இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். நான் என்னோட சீட்டை பார்க்க போகும்போது இப்ப டக்குன்னு யாரோ இடிக்கிறாங்க. பார்த்தா என்னோட குட்டி பையன். என்னால நம்பவே முடியல. என் பொண்ணையும் பார்த்தேன், என்னோட கணவரையும் பார்த்தேன். என்னால நம்பவே முடியல. அதுலயும் அவங்க என்னோட பக்கத்து சீட்டு தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் கணவரும் என்கிட்ட நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க, என் அப்பா பார்க்க நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்க, இந்த குட்டி பொண்ணும் என் அம்மா அப்பா தான் இறந்துட்டாங்கன்னு சொல்ல, என் கணவரும் என் மனைவி இறந்துட்டா கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் தேவைப்பட்டது, என்னோட அக்கா வீட்டுக்கு நான் போற கொஞ்ச நாள் வெக்கேஷனுக்குன்னு சொல்றாரு. இப்போ எனக்கு வந்தது பாருங்க ஒரு சந்தோஷம் சிரிப்போம். அப்பா இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது இவங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்ல இந்த கதை இதோட முடியுது. செர்வேஞ்சு மக்களே படம் நான் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.